நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீ அதிகம் நேசித்தவரால் சில நேரங்களில் அழ வைக்கப்படுகிறாய். அது உன் மனதை ரணமாக்குகிறது. என்ன செய்வதென்று அறியாமல் தவிக்கிறாய். அப்படி நீ கலங்கி தவிக்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் சிதறும். அப்படி சிதறும் பொழுது சில நேரங்களில் உன் மனம் வலிக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கிறது. இவையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு நீ கலங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டு உனக்கான நிம்மதியை நிச்சயம் தருவேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அது மனம் தானே என்று யாரும் நினைத்து கொள்வதில்லை. அது இரும்பாக இருக்குமோ என்று சிலர் எண்ணுகிறார்கள். மனதை புண்படுத்துகிறோமோ அந்த மனம் என்ன செய்யும் என்பது சிலருக்கு தெரிவதில்லை. வாய்க்கு வந்த வார்த்தைகளால் வாதம் செய்கிறார்கள். நெஞ்சை அம்பால் குத்தி கிழிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தை எப்படி இருந்தால் நல்லது என்பது அவர்களுக்கு சில நேரங்களில் புரிவதில்லை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற குரல் போல சில நேரங்களில் வார்த்தைகள் மனதை சுட்டு விடுகிறது. அப்படி சுடும் பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் கண்ணீர் ஊற்று எடுக்கிறது. இதுதான் வார்த்தைகளில் வதம் என்பது. எதை கண்டும் நாம் கலங்காமல் யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய மனதிற்கேற்ப நம்முடைய எண்ணங்களை சிந்தனையை ஒழுங்காக்கி கொண்டால் யாருடைய வார்த்தைகளாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. நிதர்சனமான உண்மை, உன்னுடைய உற்றார் ஆகட்டும், உறவினார் ஆகட்டும், சொந்தமாகட்டும், பந்தமாகட்டும், நட்பு வட்டாரமாகட்டும், யாராக இருந்தாலும் உன்னுடைய உறவை நீ சற்று தள்ளியே வைத்துக்கொள். அப்படி இருந்தால் உன்னுடைய மனம் அடிக்கடி கஷ்டப்படுவது தீர்த்துவிடும். யாராக இருந்தாலும் உன் பேச்சை அளவாக வைத்துக்கொள். அப்படி அளவாக வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். எந்த அளவிற்கு உன்னுடைய இரகசியங்களையும் உன்னுடைய அந்தரங்க செயல்களையும் நீ பகிர்ந்து கொள்கிறாயோ அவையெல்லாம் உனக்கு சில நேரங்களில் வார்த்தைகளால் வதம் செய்யும். அப்பொழுது உன்னுடைய கண்களில் கண்ணீர் தானாக வடிகிறது. அதை எப்படி மறப்பது என்று உன்னால் முடிவதில்லை. சிலர் அதை பகடைக்காயாய் புரட்டுகிறார்கள். வாழ்க்கையில் நாம் ஒரு நாள் பகடைக்காயாய் யாருக்கும் இருக்கக்கூடாது. உன்னால் எது முடியுமோ அதை மட்டுமே நீ பேசு. தேவையில்லாத பேச்சுகளை பேசி சங்கடங்களில் மாட்டிக்கொள்ளாதே. இதுவே இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் அறிவுரை. கண்ணீர் வர வேண்டாம். கண்ணீர் வருவது தப்பில்லை. அது ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும். என் நேரமும் நீ அழ வேண்டாம். யார் உனக்கு என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க விடமாட்டேன். அவர்களுக்குரிய சில உண்மைகளை மிக விரைவில் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம்.